இன்னைக்கு இந்த பிரசன்டேஷன்ல வேல்யூ டைப்புக்கும் ரெஃபரன்ஸ் டைப்புக்கும் இடையில உள்ள வித்தியாசங்கள் என்ன, ஸ்டாக் மெமரிக்கும் ஹீப் மெமரிக்கும் இடையில உள்ள வித்தியாசங்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வேல்யூ டைப்புக்கும் ரெஃபரன்ஸ் டைப்புக்கும் இடையில 3 முக்கியமான வித்தியாசங்கள் இருக்கு. முதலாவது வித்தியாசம் என்னன்னா, வேல்யூ டைப்ல டேட்டா அப்படிங்கிறது ஸ்டாக் மெமரியில போயிட்டு சேவ் ஆகும். ரெஃபரன்ஸ் டைப்ல டேட்டா அப்படிங்கிறது ஹீப் மெமரியில போயிட்டு சேவ் ஆகும். வேல்யூ டைப்ல ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்கீங்கன்னா அந்த வேரியபிளுக்கு என்ன வேல்யூ அசைன் பண்ணியிருக்கீங்களோ, ஐ மீன் என்ன டேட்டா அசைன் பண்ணியிருக்கீங்களோ அந்த டேட்டா அப்படிங்கிறது ஆக்சுவல் வேரியபிள் சேவ் ஆகிருக்கக்கூடிய இடத்துல தான் இருக்கும். பட் ரெஃபரன்ஸ் டைப்பில் வந்து ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்கீங்கன்னா ஆக்சுவல் டேட்டா அப்படிங்கிறது வேற எங்கேயோ இருக்கும். பட் அந்த வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்கக்கூடிய இடத்துல என்ன இருக்கும்னா அந்த டேட்டா எங்கே இருக்குதோ அதுக்குண்டான அட்ரஸ் வந்து பாயிண்ட் பண்ணியிருக்கோம். சரிங்களா? வேல்யூ டைப்புக்கு எக்ஸாம்பிள் என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்ட், ஷார்ட், லாங், ஃப்ளோட், டபுள், தென் கேரக்டர், போல், டேட் டைம், அதுக்கப்புறம் ஸ்ட்ரக்ட், ஈனம், இது எல்லாமே வேல்யூ டைப்புக்கு எக்ஸாம்பிள். ரெஃபரன்ஸ் டைப்புக்கு எக்ஸாம்பிள் என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங்கு, அரேஸு, கிளாஸு, இன்டர்ஃபேஸு, டெலிகேட்டு, டிக்ஷனரி, லிஸ்ட். சரிங்களா? ஸோ இதுதான் 3 முக்கியமான டிஃப்ரென்ஸ். தென் ஸ்டாக் மெமரிக்கும் ஹீப் மெமரிக்கும் இடையில உள்ள வித்தியாசங்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸ்டாக் மெமரி அப்படிங்கிறது ஸ்டாட்டிக் மெமரி அலோகேஷன், ஹீப் மெமரி அப்படிங்கிறது டைனமிக் மெமரி அலோகேஷன். ஸ்டாக் மெமரி அப்படிங்கிறது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கும், ஹீப் மெமரி அப்படிங்கிறது கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும். சரிங்களா? இப்போ நீங்கள் தியரிட்டிக்கல் பார்ட்ஸ் பார்த்துட்டீங்க. இப்போ இதுக்கு ஒரு சின்ன டெமோ காட்டிட்டு அதுக்கு நல்ல ப்ராப்பரான எக்ஸ்பிளனேஷன் கொடுக்க போகிறோம். சரிங்களா? இப்போ நீங்கள் விஷுவல் ஸ்டூடியோவில் பார்த்தீங்கன்னா இன்சைடு மெயின் மெத்தட் வந்து வெஜிடபிள் ப்ரைஸ் அப்படிங்கிற இன்டீஜர் வேரியபிளை கிரியேட் பண்ணியிருக்கிறோம். வெஜிடபிள்ஸ் அப்படிங்கிற அரே ஸ்ட்ரிங்கை கிரியேட் பண்ணியிருக்கிறோம். ஃப்ரூட்ஸ் ஆப்ஜெக்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ணியிருக்கிறோம் ஃப்ரூட்ஸ் அப்படிங்கிற கிளாஸுக்கு. சரிங்களா? இன்சைடு தட் கிளாஸ் வந்து 2 வேரியபிள் இருக்குது. தென் ஃபர்ஸ்ட் கேர் அப்படிங்கிற கேரக்டரை கிரியேட் பண்ணியிருக்கிறோம். கரண்ட் டேட் டைம் அப்படிங்கிற டேட் டைம் வேரியபிளை கிரியேட் பண்ணியிருக்கிறோம். சரிங்களா? இப்போ இதில் எதுலாம் வந்து ஸ்டாக் மெமரியில் போயிட்டு சேவ் ஆகும், எதுலாம் ஹீப் மெமரியில் போயிட்டு சேவ் ஆகும், எதுலாம் வேல்யூ டைப்பு, எதுலாம் வந்து ரெஃபரன்ஸ் டைப்பும். இந்த கொஸ்டினுக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சிச்சுன்னா ஓகே, இதோட நீங்கள் வீடியோ பார்க்குறத நிப்பாட்டிக்கலாம். பட் தெரியலன்னா இன்னும் கண்டினியூவாக பாருங்கள். இப்போ இதை ப்ராப்பராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் மெமரியை பொறுத்த வரைக்கும் ஸ்டாக் மெமரி அண்ட் ஹீப் மெமரி அப்படிங்கிற 2 மெமரி இருக்குது. சரிங்களா? ஹீப் மெமரியில் போயிட்டு எதுலாம் சேவ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா வெஜிடபிள்ஸ் அரே அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரிங் அரேவே கிரியேட் பண்ணிடணும். அந்த ஸ்ட்ரிங் அரே வந்து ஹீப் மெமரியில் போயிட்டு சேவ் ஆகும். தென் ஃப்ரூட்ஸ் அப்படிங்கிற ஒரு கிளாஸை கிரியேட் பண்ணிடணும். அந்த கிளாஸில் இன்சைடு என்னதான் டிக்ளேர் பண்ணியிருக்கோமோ அதுவுமே வந்து ஹீப் மெமரியில் போயிட்டு சேவ் ஆகிடும். அதாவது இப்போ நீங்கள் விஷுவல் ஸ்டூடியோவில் போய் பார்த்தீங்கன்னா வெஜிடபிள்ஸ் அப்படிங்கிற ஸ்ட்ரிங் அரே வந்து ஹீப் மெமரியில் போயிட்டு சேவ் ஆகிடும். தென் ஃப்ரூட்ஸ் அப்படிங்கிற கிளாஸுமே போயிட்டு ஹீப் மெமரியில் போயிட்டு சேவ் ஆகிடும். தென் என்ன நடக்குதுன்னா மெயின் மெத்தடில் பார்த்தீங்கன்னா வெஜிடபிள் ப்ரைஸ் அப்படிங்கிற ஒரு இன்டீஜரை டிக்ளேர் பண்ணியிருக்கிறோம். சரிங்களா? அது வந்து டைரெக்டாக ஸ்டாக் மெமரியிலே சேவ் ஆகிடும். தென் வெஜிடபிள்ஸ் அப்படிங்கிற ஸ்ட்ரிங் அரே என்ன பண்ணுறோன்னா அந்த வெஜிடபிள்ஸ் அப்படிங்கிற வேரியபிள் வந்து ஸ்டாக் மெமரியில் இருக்கும். பட் அதுக்கு உண்டான ஆக்சுவல் வேல்யூ வந்து எங்கே இருக்கும்னா ஹீப் மெமரியில் போயிட்டு இருக்கும். அதாவது வெஜிடபிள்ஸ் அப்படிங்கிறது எதை ரெஃபர் பண்ணோம்னா ஹீப் மெமரியில் உள்ள ஆக்சுவல் டேட்டாவை ரெஃபர் பண்ணும். தென் ஃப்ரூட் ஆப்ஜெக்ட் ஒன்று கிரியேட் பண்ணியிருப்போம். அந்த ஆப்ஜெக்ட்டுமே என்ன பண்ணோம்னா ஹீப் மெமரியில் உள்ள டேட்டாவை தான் ரெஃபர் பண்ணும். தென் ஃபோர்த் வந்து ஃபர்ஸ்ட் கேர் அப்படிங்கிறது டைரெக்டாக ஸ்டாக் மெமரியில் போயிட்டு சேவ் ஆகிடும். கரண்ட் டேட் டைம் அப்படிங்கிறதுமே டைரெக்டாக ஸ்டாக் மெமரியில் போயிட்டு சேவ் ஆகிடும். சரிங்களா? இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் எது ஸ்டாக் மெமரியில் போயிட்டு சேவ் ஆகும், எது ஹீப் மெமரியில் போயிட்டு சேவ் ஆகும்னு. இப்போ இதில் எதுலாம் வேல்யூ டைப்பு, எதெல்லாம் ரெஃபரன்ஸ் டைப்பு? அஃப்கோர்ஸ் இன்டீஜர் அப்படிங்கிறது வேல்யூ டைப்பு, கேர் அப்படிங்கிறது வேல்யூ டைப்பு, டேட் டைம் அப்படிங்கிறது வேல்யூ டைப்பு. எதெல்லாம் ரெஃபரன்ஸ் டைப்பு? வெஜிடபிள்ஸ் அப்படிங்கிறது அதாவது ஸ்ட்ரிங் அரே அப்படிங்கிறது ரெஃபரன்ஸ் டைப்பு, ஃப்ரூட்ஸ் அப்படிங்கிற ஆப்ஜெக்ட்டுமே ரெஃபரன்ஸ் டைப். சரிங்களா? இப்போ உங்களுக்கு பக்காவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்க. நன்றி.